கழுகு புதுப்பித்தல் அனாயிட்டிங், கழுகு புதுப்பித்தல் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வது என்பது எதன் மூலியமா அப்படின்னா, இது கவாஸ் மூலியமா வருதுன்னு ஏசாயா 40 சொல்லியிருக்கிறாங்க. கவாஸ் அப்படின்னா காத்திருப்பின் மூலியமாய், கர்த்தருக்குள்ளே நாம் காத்திருக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்ரேட் செய்யுது. அந்த ஜீவன் நமக்கு சடாஷ் அப்படிங்கிற ஒரு புதிய ரெனியூவல் பவரை நமக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரமாணம் அப்படிங்கிறது நமக்கு கோரியது, ஆனா கிருபை அப்படிங்கிறது நமக்கு வழங்குகிறதா இருக்கிறது. The law demanded but grace that supplies. காலம் திருட முயற்சிப்பதை ஆவி மீட்டெடுக்கிறது. The time tries to steal but the spirit of God restores. வாழ்க்கை எதை வடிகட்டுகிறதோ, எதை பிழிந்து உங்கள்கிட்ட இருந்து எடுக்குதோ அதை இயேசு கிறிஸ்து நிரப்புகிறார். What life drains empties, that Jesus Christ our Lord replenishes and restores it. நீங்கள் வயதாகவில்லை, நீங்கள் புதுப்பிக்கப்படுகிறீர்கள். You are not growing old, you are growing renewed. Amen. நீங்கள் பலவீனமாக மாறவில்லை, நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். You are not getting weak but you are getting strength and strong. நீங்க இறங்கவில்லை, நீங்க ஏறுகிறீங்க. You are not descending, you are ascending like an eagle. The prophetic confession நம்ம இப்ப ஏறெடுக்க போறோம். ஸோ கர்த்தத்தாமே இந்த கன்ஃபெஷனை, வாயின் வார்த்தைகளை நமக்கு அருள் செய்து அது வார்த்தையெல்லாம் மாம்சமாய் வெளிப்படும்படியாய் நம் வாழ்க்கையிலே அருள் புரிவாராக. சேர்ந்து நம்ம விசுவாச ஏறெடுப்போமா? நாள்தோறும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் நான் புதுபலன் அடைகிறேன். நன்மையினால் என் வாழ்க்கை நிறைந்துள்ளது. என் ஆண்டுகள் ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்கப்படுகின்றன. கழுகை போல என் இளமை மீண்டும் எழுகிறது. சோர்வுகள் எனக்கில்லை, ஏனெனில் உம்முடைய ஆவி எனக்குள்ளே புது பலத்தை ஊற்றுகிறது. நான் உயர்கிறேன், நான் முன்னேறுகிறேன், நான் பறக்கிறேன். கிறிஸ்துவில் எனது விக்கிரமம் நாள்தோறும் அதிகரிக்கிறது. என் உடல், ஆவி, ஆத்துமா, சரீரம் யாவும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் புதுப்பிக்கப்படுகிறது. அது என்னுடைய பலத்தினால் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே நான் புது சிருஷ்டியாய் புதியவனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ளே ஆளுகை செய்கிறது மூலம் இவைகள் எனக்கு கிடைக்கிறது. எனக்குள்ளே ஜிபார், ஒரு போர் வீரனின் வலிமை உள்ளது. அது செயல்களிலே அது இப்பொழுதும் இருக்கிறது. எனக்குள்ளே சாயில், வெற்றி தரும் சக்தி எப்பொழுதும் பொங்கி வழிகிறது. எனக்குள்ளே ஓஸ், உள்ளார்ந்த தைரியம் உள்ளது. திடத்தன்மையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. எனக்குள்ளே டியூனமிஸ், அதிசயங்களை உருவாக்கும் தெய்வீக ஆற்றல் செயல்படுகிறது. எனக்குள்ளே இஸ்டுஸ், ஆட்சி பலம், தோற்கடிக்க முடியாத வல்லமை வெளிப்படுகிறது. எனக்குள் கட்டோஸ், ஆளும் சக்தி, வெற்றி பெறும் சக்தி, அதிகாரம் எப்பொழுதும் செயலில் உள்ளது. ஆகையால் நான் பலவீனமாக இல்லை, நான் வெற்றி பெறும் வல்லமையுடையவன். நான் மனித வல்லமையால் அல்ல, கிருபையின் வல்லமை மூலம் நடக்கிறவன். எதிரிகள் எழுந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், கிறிஸ்து எனக்குள் இருப்பதால் நான் ஜெயிப்பேன், நான் வெல்வேன், நான் எழுவேன். எனக்குள்ளே உள்ள விக்கிரமம் தெய்வீக வல்லமை, தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்தி, உள்ளார்ந்த வீரியம், அதிசய ஆற்றல், ஆட்சியின் வல்லமை, போர் வீரனின் ஒரு வீரியம் யாவும் கற்றெடுக்கிறவையால் எனக்குள்ளே செயல்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் இருக்கிறது. ஆமேன். கர்த்தத்தாமே இந்த வசனத்தை, வார்த்தை எல்லாம் மாம்சமாய் மாறும்படி நம் வாழ்க்கையிலே கிருபை செய்வாராக. God bless you. Stay blessed.